நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அனுதின பரலோக மன்னா. யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பிரியமானவர்களே, இந்த கற்பனையானது ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் அதன் கருத்து எவ்வாறு நமக்குரியதாயிருக்கிறது என்று நாம் எளிதில் அறியக்கூடும். கிறிஸ்துவின் நாமத்தை நமது நாமமாக ஏற்றுக்கொண்டோம். தலையினுடைய பரிசுத்த நாமம் பிரதிஷ்டை செய்தவர்கள் அனைவருக்கும் உரிதாயிற்று. இதை பற்றிய எண்ணம் நமக்கு எவ்வளவு கவனத்தை கொடுக்க வேண்டும். உலகத்தில் அவருடைய பிரதிநிதியாகவும் ஸ்தானாதிபதியாகவும் என்னுடைய ஸ்தானத்தின் மதிப்பையும் அந்தஸ்தையும் பொறுப்பையும் நன்கு மதிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் கூடிய மட்டும் அந்த நாமத்துக்கு எந்த மரியாதை குறைவையும் கொண்டு வராதபடிக்கும் அதற்கு மாறாக ஒவ்வொரு நினைவிலும் வார்த்தையிலும் செயலிலும் அதை நன்கு மகிமைப்படுத்தி நான் ஜாக்கிரதையுடன் நடப்பேன் என்று எவ்வளவு பொருத்தமாக நமக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும். ரீப்ரின்ஸ் 3329வது பக்கம். அன்பானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவன் தாமே இந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.